ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மொபைல் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, பிசி எக்ஸாமோட ஹால் டிக்கெட் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதை எப்படி உங்கள் மொபைல் வழியாக டவுன்லோட் பண்ணாங்கிறத பார்ப்போம். ஃபஸ்ட்டு உங்கள் மொபைலில் குரோம் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிங்க. ஓப்பன் பண்ணி சர்ச் பாரில் TNUSRB அப்படின்னு டைப் பண்ணிங்க. இதுக்கான லிங்க்கும் நான் கீழே தரேன். இதில் ஃபஸ்ட்டு வருங்க, அந்த லிங்க்கை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணால் அந்த வருங்க இது மாதிரி தான் ஓப்பன் ஆகும். அதில் கீழே பார்த்தீங்கன்னா ஹால் டிக்கெட்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணி உங்களோட யூசர் ஐடி பாஸ்வேர்டு கொடுக்குற மாதிரி இருக்கும். நீங்கள் அப்ளை பண்ணுறப்ப யூசர் ஐடி பாஸ்வேர்டு கொடுத்துருப்பாங்க, அதை இதில் லாகின் பண்ணிங்க. லாகின் பண்ணிங்கன்னா இப்படி தான் வரும். இதில் இருக்க பாருங்கள் பிரிண்ட் ஹால் டிக்கெட், அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணால் உங்கள் ஹால் டிக்கெட் ஓப்பன் ஆகிடும். இதுதான் உங்களோட இதில் உங்களோட நேம், டேட் ஆஃப் பர்த்து எல்லாமே டைம்லாம் செக் பண்ணிங்க. செக் பண்ணிவிட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா அதில் உங்களுக்கு எப்போ எக்ஸாம் டேட்டு, என்ன சப்ஜெக்ட்டு, எத்தனை மணிக்கு வரணும், எக்ஸாம் எப்போ ஆரம்பிக்கும், என்ன ஊர் அப்படின்னு காட்டுவாங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தீங்கன்னா இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் கொடுத்துருப்பாங்க. அதில் நீங்கள் எந்த பேனாவில் எழுதணும், அப்புறம் நீங்கள் வரப்போ என்ன டாக்குமெண்ட் எடுத்துகிட்டு வரணும் கையில். சப்போஸ் உங்கள் டாக்குமெண்ட்டில் உள்ள ஃபோட்டோஸ் எதுவும் தெளிவாக இல்லை அப்படின்னா ஒரு ஒயிட் பேப்பரில் ஒரு பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ, இப்போ சமீபத்தில் எடுத்த பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ ஒட்டி ஒரு அரசிதழ் பெற்ற ஒரு அலுவலரிடம் சான்று கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் விண்ணப்பதாரர் தேர்வு ஊட்டச்சீட்டில் குறிப்பிடப்பட்ட தேர்வு மையத்தில் மட்டுமே தேர்வு எழுத முடியும். வேறு எந்த சென்டர்லேயும் எழுத முடியாது. நீங்கள் எந்த உங்களுக்கு இது பண்ணியிருக்காங்களோ அங்கே மட்டும்தான் நீங்கள் எக்ஸாம் எழுதலாம். அவ்வளோதான். மற்றபடி இதில் இன்ஸ்ட்ரக்ஷன் நிறையா கொடுத்துருக்காங்க, அதை செக் பண்ணி பார்த்துங்க. இதுபோல் தகவலுக்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க.